என்னதான் நம்ம வந்து பிளேபேக் சிங்கராக இருந்தாலும் பாடகராக இருந்தாலும் நம்ம வந்து நீ சோஷியல் மீடியாவில் எவ்வளோ தூரம் வைரலாக இருக்கும் ஆமாம் அப்படிங்கிறது இப்போ ஒரு ட்ரெண்டாக இருக்குது. ஆமாம். இப்போ அதுதான் சமீபத்தில் நான் சத்யன் அவர்களை சந்தித்த போது அவர் தான் சொன்னார், நிறைய பாடல்கள் வந்து பிளேபேக் சிங்காக பாடியிருக்காப்புல, சூப்பரான பாட்டெலாம் பாடியிருக்காங்க. ஆனாலுமே சோஷியல் மீடியாவில் எந்த அளவுக்கு வைரலாக இருக்குங்கிறது தான் எனக்கு முக்கியமாக. ஆமாம், இன்றைக்கி அது மாதிரி அதுதான் காலமாயிடுச்சு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, சில நேரங்களில் என்னென்னா ஒரு மிகப்பெரிய திறமைசாலியான பாடகனும் இருப்பார், சோஷியல் மீடியாவில் புகழ்பெற்ற பாடகராகவும் இருப்பார். ஆனால் அந்த திறமைசாலியை மக்கள் கண்டுக்கவே மாட்டாங்க. என்னென்னா அவர் அப்படியா, யார் இவர் பாடியிருக்காரா இப்படிலாம் கேட்பாங்க. சில சோஷியல் மீடியாவில் ஃபேமஸான ஒரு சிங்கராக இருந்தால் அவர் கூட போய் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. காரணம், அவர் டெய்லி அந்த பார்க்குறாங்க, அவர் என்ன அதில் என்ன, அவர் சுமாராகவே கூட பாடுறவராக இருக்கலாம், நல்லாவும் பாடுறவராக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி பண்ணாலும் அவரை டெய்லி நாங்கள் பார்க்கும்போது அவரை பிடிக்குது அப்படிங்கிறது தான். ஆனால் திறமையான அந்த பாடகரையும் உட்கார வச்சுட்டு சில டைம் இது பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஆனால் நானும் நல்லா தானே பாடுறேன், என்ன யாருமே கண்டுக்கலையே அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது அப்போ யோசிப்பாங்க, நம்மளும் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் எதனா பண்ணணும் போல் அப்படின்னு.